மரத்தை வளர்த்து பூமி வெப்பமயமாதெல்லாம் தடுக்கலாங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸுங்கிறதுனால இந்த பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க. இவங்களாம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. சின்ன பசங்களும் என் கூட நாற்று நட வந்த பசங்க தான் இவங்க. இன்றைக்கி லீவுங்கிறதுனால நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு வந்தாங்க. பாருங்கள், அவங்களே வந்து குழி தோண்டி நாற்று நடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களையும் நம்ம இப்படி பழக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு சமுதாயத்து மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம், அக்கறை வருங்க. நம்ம மரங்களை பற்றியும் அவங்கக்கிட்ட சொல்லணும். எந்தெந்த மரத்தினால நம்மளுக்கு என்ன பயன் அப்படிங்கிறதும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க. இந்த பையனெல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து வந்துட்டு இருந்தவன் இன்றைக்கும் அவனுக்கு மரம் நடணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. அவன் டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி வருவானுங்க. இவங்க கூட இன்னும் 2-3 பசங்க இருக்காங்க. அந்த பசங்களும் வருவாங்க. நாங்கள் இன்றைக்கி இந்த புங்க நாற்று, வேப்ப நாற்று, பாதாம் நாற்று, ஒரு சப்போட்டா மரம் இதெல்லாம் நடுறதுக்காக குழி தோண்டி விட்டாங்க. பக்கத்தில் இருக்கவங்களும் லேடிஸு ஜென்ஸுக்கெலாம் வந்தாங்க. ஒரு 2-3 அண்ணா, ஒரு 2-3 அக்காங்கெல்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் மரத்தை வச்சு விடுங்க, நாங்கள் வந்து தண்ணி ஊற்றி பாதுகாப்பு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் செய்கிறது வந்து மற்றவங்களும் அதை பார்த்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவையே போடுறது. இந்த மாதிரி அவங்க சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்கிட்ட சொல்லி கொடுங்க. நீங்களும் இந்த மாதிரி மரங்களை நடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த புங்க மரம் வந்து ரொம்ப நல்ல இதுங்க. இது வெயில் காலத்துக்கு இந்த மரத்து நிழல்ல உட்கார்றது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.